தேங்க்யூ ஃபாதர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சியோடு இருக்கிறீங்க? இன்றைக்கி இருக்கிற செய்தியும் அப்படிப்பட்ட செய்தி தான். நம்ம பெண்கள், நான் மட்டும் கிடையாது, பெண்கள் பாண்டங்கள். பாண்டம்னா என்னது? இன்னும் மெசேஜ் நான் ஸ்டார்ட் பண்ணல. பாண்டம் பலவீனமானது தான், ஆனால் உள்ள வாசமாக இருக்கிறவர் வல்லமையுடையவர். ஆமென், ஆமென். சரி, தாமதம் பண்ணாதபடிக்கு நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், வி பிரைஸ் யூ லார்ட். தேவ பிரசன்னம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? தேங்க்யூ. தேவ பிரசன்னம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. அற்புதங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய ஊழியம் எப்போவுமே ஒரு அற்புத அடையாளங்கள் ஊழியமாக தான் இருக்கும். வந்திருக்கிறவர்கள் வெறுமனை போகாதபடிக்கு இந்த 2 நாட்களும் கூட தேவன் மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இப்பொழுது ஆரம்பத்திலே அவர் ஆரம்பிக்க போகிறார். ஆகையால் தான் நான் உங்களை எழும்பி நிற்க சொன்னேன். யார் யார் வாஞ்சியோடு இருக்கிறீர்களோ, யார் யார் விருப்பத்தோடு வந்திருக்கிறீர்களோ, யார் யார் நான் சுகமாக வேண்டும், யார் யார் எனக்கு இன்றைக்கு ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் என்று வந்திருக்கிறவர்கள் உண்டு. நாம் வெறுமனே திரும்பி போக வரவில்லை. You have not come to go empty handed. வெறும் கையாய் திரும்பி போக நீங்க வரல. Thank you Jesus. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீதானே இயேசையா. தழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா. எல்லா வாயை திறந்து தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. கர்த்தருடைய கரம் உங்களை தொடுகிறது. கர்த்தருடைய கரம். இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாள். இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாள். இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாள். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். உங்களை தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். நன்றி தகப்பனே. தேவ வல்லமை, என்னால் நிற்க முடியல ஸ்டேஜ்ல. தேவ வல்லமை அவ்வளவு பயங்கரமாக இங்க இருக்கிறது. தேவ அபிஷேகம் நம்ம மத்தியில பலமாக அசைவாடி கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. தேவ வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. Fire of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை. Fire Lord, fire Lord. Touch her master, touch her Lord Jesus. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி. உம்முடைய வல்லமைக்காய் நன்றி, உம்முடைய வல்லமைக்காய் நன்றி. The presence of the healing Lord Jesus. Thank you Father for your presence Lord. கர்த்தருடைய பிரசன்னம் என்ன செய்யும்னா எதையும் செய்ய முடியும், எதையும் செய்ய முடியும். நான் போன மாதம் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். பெண்கள் இருக்கீங்கன்னு ஒன்று சொல்கிறேன். ஒரு மீட்டிங் போயிருந்தேன். ஸ்டேஜில் நின்று ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? அடுத்த நாள் ஒரு சிஸ்டர் வந்து சாட்சி சொன்னாங்க. 2வது நாள் அவங்க சொல்கிறாங்க, அவங்க வயிற்றில் இவ்வளோ பெரிய டியூமர் இருந்துச்சான். டியூமர்னு என்னது? கட்டி இருந்துச்சான். அந்த டியூமரோடு வந்தாங்களாம். அவங்க சொல்கிறாங்க, அவங்க எதிர்பார்க்கவே இல்லையா. கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொன்னாரா, இப்படி கர்த்தர் யாருக்கோ வயிற்று தொடுறாருன்னு. சொல்லி முடித்து கொஞ்ச நேரத்தில் அந்த கட்டி வயிற்றுக்குள்ளேயே உடஞ்சி வெளியே வந்து விழுந்துருச்சான். அவங்க சொல்கிறாங்க, எனக்கு பாவாடையெல்லாம் நனைஞ்சு போச்சு, என் சாரியெல்லாம் நனைஞ்சு போச்சு, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, கிரவுண்டெல்லாம் அசிங்கமாயிடுச்சின்னு நினச்சேன். ஆனால் வாலண்டியர்ஸ் கூப்பிட்டு சொல்லிட்டு போனேன், என்னால் நம்பவே முடியல, எடுத்தாலும் செத்துருவான் இருந்தாலும் செத்துருவான்னாங்களாம் டாக்டர்ஸு. ஆனால் தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அற்புதங்களை, இன்றும் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென், ஆமென். அப்போது சரி, நம்ம தலைப்பெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. அக்கினி அபிஷேகம். எனக்கு வந்து அந்த அக்கினி தான் பிடிக்கும். அக்கினி அபிஷேக முகாம் இங்கே வந்து புகழப்படுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உண்மையிலே கர்த்தரால் புகழப்படணும்னா என்ன நடக்கணும் என்பதை குறித்து இன்று நான் நிறைய பெண்களை பற்றியெல்லாம் சிஸ்டரும் பேசினாங்க. இதுக்கு முன்னால் பேசின சிஸ்டர். நான் அந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் இப்போ எடுக்க போகிறதில்ல. உங்களுக்கு உண்மையிலே தேவையான, நான் வந்து என்னுடைய பழக்கம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருப்பேன். கர்த்தர் எனக்கு, நான் பிரதர்கிட்ட சொல்லிட்டேன், பிரதர் நீங்கள் சொல்கிற தலைப்பிலேருந்து நான் எடுக்க மாட்டேன், எனக்கு கர்த்தர் கொடுக்குற டாபிக் தான் நான் எடுப்பேன், கர்த்தர் கொடுக்குறது தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி பிரதர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன். சரி, இன்னைக்கு என்னுடைய செய்தி என்னன்னு சொன்னால், மண்ணின் சாயலா மைந்தனின் சாயலா. தலைப்பு என்னது? மைந்தனின் சாயலா. மண்ணுனா என்னது? எல்லாருக்கும் தெரியும். மைந்தன்னா யாரு? ஜீசஸ், இயேசு கிறிஸ்து தான் மைந்தன் என்று நாம் சொல்லுவோம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி, நம்ம வந்தால் எல்லாம் அக்கினி முகாமுக்கு நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? நீங்கள் புகழப்பட வேண்டும்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் புகழப்பட வேண்டும்னா உங்களுக்கு என்ன சாயல் உங்களுக்கு தேவை? இன்னைக்கு நம்ம என்ன சாயலோட பார்த்தோம். ஒரு சின்ன 2 தீர்க்க தரிசனம் தான் சொன்னேன். அதுக்குள்ளே எத்தனை பேர் வந்து லைவ் கேட்டாங்க. எல்லாம் என்னது? எங்க பலவீனமானவர்கள்? மண்ணு பலவீனமானவர்கள் வந்தார்கள். இன்னும் உட்கார்ந்துருக்கிறவங்க நம்ம எல்லாரும் கூட 90% பலவீனமானவர்களாக தான் இருப்போம். இந்த பலவீனத்தை வச்சுக்கொண்டே தான் எல்லாத்தையும் செய்து கொண்டு நம்ம இருப்போம். ஆக இன்னைக்கு நம்ம என்ன, என்னுடைய கேள்வி என்ன செய்தி என்றால், மண்ணின் சாயல் மைந்தனின் சாயல். நம்ம திரும்பி போகும் பொழுது இன்னைக்கு ஒருவேளை மண்ணின் சாயலா வந்திருந்தாலும் கூட திரும்பி போகும் பொழுது மைந்தனின் சாயல்ல போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 119:25 சொல்லுகிறது. சங்கீதம் 119:25 சொல்லுகிறது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம பார்க்குறோம், நம்ம என் ஆத்துமா, எல்லாருக்கும் என்ன இருக்குது? தேவன் மனுஷனுடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனுஷன் என்ன ஆனா?
நம்மெல்லாம் பிரித்து எழுதுவோமா? நம்மலாம் தமிழ்காரங்க, நாங்கள் நீங்கள் எல்லாம் தெலுங்காரங்க. தெலுங்கில் பிரித்து எழுதுக கிடையாது, தமிழில் பிரித்து எழுதுக இருக்குது. ஜீவனும் ஜீவாத்மாவில் என்ன இருக்குது? ஜீவனும் ஜீவன் தேவனிடத்துலேருந்து வந்தது, ஆத்மாவும் தேவனிடத்துல தான் இருந்து வந்தது. மனுஷன் ஜீவாத்மா ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிய என்ன இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? என் ஆத்மா, அதாவது தேவன் கொடுத்த அந்த ஆத்மா எங்க ஒட்டி கொண்டிருக்கிறதா? மண்ணுனா என்ன கீழே இருக்கிற மண்ணு நீங்க நினைக்கிறீங்களா? ஒன்று ரெண்டு பேர் காட்டிட்டீங்க. மண் எங்க இருக்கு? உங்களை கொஞ்சம் கிள்ளி பாருங்களேன். நீங்கள்லாம் என்னது? நான் யாரு? என் பேர் தான் பிரீதா ஜெட்சன். வைக்கப்பட்ட பேர் இது எதுக்கு தெரியுமா? மண்ணுக்கு வைக்கப்பட்ட பேர். இந்த மண்ணு நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் மண்ணு. அது ஆகியால் தான் சங்கீதக்காரர் என்னவென்று சொல்லுகிறான், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது ஆண்டவரே, உமது வசனத்தின்படி என்னை இருப்பியம். இந்த உலக வாழ்க்கையில் இன்றைக்கி கூட அவங்க சிஸ்டர் பேசும்போது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ரொம்ப நேரம் கேட்டிருந்தேன். அதிகமாக எனக்கு மெசேஜ் கேட்குற டைம் கிடைக்காது, யார் மெசேஜும் கேட்க போகவும் மாட்டேன். இங்கே நம்ம பார்க்குறோம், அவங்க பேசி கொண்டிருக்கும் போதும் யோசித்து கொண்டிருந்தேன். அதிகமாக பெண்கள் குறிப்பாக இன்னும் அதிகமாக நம்ம எதோடு ஒட்டி கொண்டிருப்போம் தெரியுமா? மண்ணோடு ஒட்டி கொண்டிருப்போம். என் மண் பத்தாதுன்னு சொல்லி என் குழந்தைன்ற மண், என் புருஷன்ற மண், எல்லா மண்ணையும் சேர்த்து வச்சு நம்ம தலையில் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லா பொறுப்பையும் நம்ம தலையில் தான் இருக்கும். என் குழந்தை, என் பிள்ளைங்க, என் மாமனார், என் மாமியார், அவங்க இவங்க எல்லா மண்ணையும் சேர்த்து வச்சுட்டு என் மண்ணோடையும் சேர்த்து வச்சு இந்த உலக மண்ணோடு நாம் ஒட்டி இருக்கிறோம். ஆகியால் தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது என்னென்று, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. மற்ற மண்ணை விட்டுருங்க, நம்ம மண்ணை பாருங்க. இந்த சரீரத்தை மேலதான் நம்ம காலையில் எழும்புனதுலேருந்து எண்ணத்தை தின்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை வாங்குவோம், எண்ணத்தை கொள்ளுவோம். யாரை திருப்திப்படுத்துறதுக்கு? இந்த மண்ணை திருப்திப்படுத்துறதுக்கு. நான் கேட்குறேன், இப்போ ஜெபம் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? இதெல்லாம் நான் கேட்க போகிறது கிடையாது. சிஸ்டர் இதுக்கு முன்னால் அதே தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எத்தனை மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணோன்னு கிடையாது. அந்த அத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுற நேரமும் கூட இந்த மண்ணுக்காக தான் ஜெபம் பண்ணுவோம். எதுக்காக? இந்த மண்ணுக்காக தான் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை வேணும் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு படிப்பு வேணும் ஆண்டவரே, வேலை வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரே. இதெல்லாம் எதுக்காக? மண்ணுக்காக. இந்த மண்ணுக்காக நம்முடைய ஆத்மா இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. தேவன் எப்படி உண்டாக்கினார்? மனுஷனை என்ன சாயலில் உண்டாக்கினார் என்று நாம் பார்க்க இன்னும் முன்னால் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மண்ணின் சாயலை பார்ப்போம். ஆதியாகமம் 3:19 சொல்லுகிறது, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு. இது தேவன் எப்போ சொன்னார்? மனுஷன் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் சொன்னார். பாவம் செய்யறதுக்கு முன்னால நீ மண்ணா இருக்கிறா என்று சொல்லி ஆதாமை பார்த்தவர் சொல்லல. மண்ணை உருவாக்குனாரே தவிர அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிற உள்ள தேவன் வைத்த ஜீவனும் ஆத்மாவும் தான் விலையேற பெற்றதே தவிர இந்த மண்ணு கிடையாது. இந்த மண்ணுக்கு முக்கியத்துவம் தேவன் கொடுக்கல. ஆனால் மனுஷன் என்றைக்கு இந்த மண்ணை திருப்திப்படுத்திருக்கிறதுக்கு புசிக்க கூடாது என்ற கனியை புசித்தானோ அப்போ தேவன் சொல்லுகிறார், நீ மண்ணா இருக்கிறா, நீ எங்க திரும்புவா? ஒருவேளை பாவம் செய்யாம இருந்திருந்தா இந்த மண்ணு என்றென்றைக்கும் வாழ்ந்திருந்திருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவும் அந்த உள்ளுக்குள்ள தேவன் வைத்த ஆவியும் ஜீவன் உள்ளதா, என்றும் ஜீவன் உள்ளதா இருந்திருக்கும். ஆனா அந்த ஜீவன் மரிக்கணும், அந்த ஜீவன் போகணும் என்று யார் முடிவெடுத்தா என்றால் ஆதாம் தான் முடிவெடுத்தார். ஆதாமும் ஏவாளும் தான் முடிவெடுத்தார்கள். ஆகியால் தான் தேவன் சொல்றார், நீ மண்ணா இருக்கிறா. சிலர் சாபம் போடுவாங்க, நீங்க கேட்டிருக்கீங்களா? எப்படி திட்டுவாங்க? மண்ணா போ. உங்களை யாரையும் நான் சொல்லலை, என்ன அப்படி பார்க்காதீங்க. மண்ணாதான் போகிறோம். என்ன போகிறோம்? மண்ணாதான்
போகிறோம், சந்தேகமே கிடையாது. ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் வந்துருச்சுன்னா நீங்கள் மண்ணா போக மாட்டீங்க. எப்படி? மறுரூபமாக்கப்பட்டு கர்த்தரோடு நீங்கள் போயிடுவீங்க. ஆமென், ஆமென். ஆனால் இன்றைக்கு ஒருவேளை நம்ம இந்த உலக வாழ்க்கையில் நாம் மறிப்போமானால் மண்ணாக தான் போவோம். யாராவது உங்களை பார்த்து மண்ணா போனால், அட போப்பா மண்ணா தான் போகிறோம், நீயும் மண்ணா தான் போகிறான்னு சொல்லிடுங்க. கவலையே படாதீங்க. ஐயோ என்ன அப்படி சொல்லிட்டானே, போக தான் போகிறோம். மண்ணா போனா போச்சு போன்னு சொல்லிடுங்க. மண்ணு போனா போச்சு போ. ஆனால் நான் கர்த்தரோடு தான் நான் இருப்பேன். நான் எங்கே இருப்பேன்? கர்த்தரோடு தான். மண்ணுக்கு தான் போவோம். ஆனால் கர்த்தர் எனக்குள்ள வைத்த ஜீவன், இன்னும் அந்த டாபிக் நான் வரல. சங்கீதம் 103:14 கூட சொல்லுகிறது, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். தேவன் என்ன அறிவாரா நம்மை பற்றி? நாம் மண் என்று அவர் அறிவாராம். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறாராம். ஏன் அப்படி நினைவு கூறுகிறார்? மனுஷனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது சில நேரம், நான் நேற்று தினம் நான் தினம் நிறைய வாசிப்பேன் பைபிள். சாலமோனை பற்றி வாசித்து கொண்டிருந்தேன். எத்தனையோ அதிகாரங்கள் வாசிக்கும்போது சாலமோனை பற்றி வாசித்தேன். அவ்வளோ பேர், புகழ், பணம். அவன் சம்பாதிச்ச பணம் மாதிரி உலகத்தில் இப்போ வரைக்கும் யாரும் சம்பாதிக்கலை. அவன்கிட்ட இருந்த தங்கமும், அவன்கிட்ட இருந்த ரத்தினங்களும், கற்களும், விலையேற பெற்ற சந்தன மரங்களும், வாசனை மரங்களும், உலகத்தில் சாலமோன் சம்பாதித்தது மாதிரி இதுவரைக்கும் அமெரிக்கா பிரசிடெண்ட்டுக்கிட்ட கூட அந்த பணம் கிடையாது. இல்லை அரப் பிரசிடென்ட்ஸ்னு சொல்லுவோமே, அரபுக்காரங்க கிட்ட கூட அவ்வளோ தங்கம் கிடையாது. அவ்வளோ சம்பாதிச்சு, அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே அறிவாளியாக இருந்த மனுஷனும் கூட கடைசியில் எங்கே விழுந்து போனான்? மண்ணுக்கு விழுந்து போனான். மண்ணுக்கு விழுந்து போனான். மாம்சத்துக்கு. முதலாவது பெண்கள் அவனை வழி தவற செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. பெண்கள் கிட்ட போனது யார்? அவர் தானே. பெண்களை குறை சொல்லக்கூடாது. நான் அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். நீங்கள் ஒத்துக்கொள்வீங்களா? எல்லாம் அப்படி தான் தலையாட்டுறீங்க. நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். நான் சொல்லுவேன், பெண்ணு பலவீனமான பாண்டம். பெண்ணு மட்டும் இல்லை, ஆணும் தான். ஏன்னா ஆணுக்கும் மண்ணு தான், பெண்ணுக்கும் மண்ணு தான். ஒரு மண்ணில் எந்த வித்தியாசமும் கிடையாது. கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கா? இந்த மண்ணில் எந்த வித்தியாசமே கிடையாது. உங்கள் மண்ணு ஒன்று தான், என் மண்ணு ஒன்று தான். யாராவது சொல்லுங்கள், உன் மண்ணு ஒன்று தான், என் மண்ணு ஒன்று தான். ரெண்டும் அது எல்லாமே அந்த ஏதேன் தோட்டத்திலேருந்து வந்த மண்ணு தான். ஏதேன் தோட்டத்திலேருந்து வந்த மண்ணு தான் இப்போ வரைக்கும் ஓடிட்டே இருக்கு. ஆகிய மண்ணில் வித்தியாசம் கிடையாது, மனுஷனுக்குள்ளே இருக்கிற சுபாவத்தில் தான் வித்தியாசம். இன்னும் நான் அதுக்கு வர்றேன். இன்னும் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற என்னுடைய சாயல் உள்ள இருக்கிற சாயல் என்ன இருக்கோ அந்த சாயலுக்கு தான் வெளியே இருக்கிற மண்ணு ரியாக்ட் பண்ணும். வெளியே இருக்கிற மண்ணு ரியாக்ட் பண்ணும். ஆகையால் பார்க்கிறோம், சங்கீதத்தில் சொல்லுற நம்ம இன்ன உருவம் என்று அவர் அறிவாராம். சங்கீதம் 44:25 நாம் பார்க்கிறோம், என் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்றார். என் ஆத்துமா புழுதி டஸ்ட் என்று சொல்றது கூட மண்ணு தான். மண்ணோடு கூட என் வயிறு தரையோடு கூட ரெண்டும் மண்ணு தான். ரெண்டும் மண்ணோடு ஒட்டி இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஸோ அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதா? எல்லாம் மண்ணுன்னு வாழ்கிறவங்க. இந்த உலகத்துக்காக மட்டும் இங்கே ஒருவேளை நீங்கள் வந்திருந்தா கூட ஏதாவது தீர்க்க தரிசனம் சொல்லிட மாட்டாங்களா? எனக்கு பிஸ்னஸ் வந்துடாதா, எனக்கு விசா வந்துடாதா, எனக்கு வேலை கிடச்சிடாதா? எத்தனை பேர் நீங்கள் உலக பிரகார காரியங்களுக்காக நீங்கள் வர்றீங்க ஆண்டவர்கிட்ட. நான் என்ன சொல்கிறேன், அது உங்களை தேடி வரணும். அது உங்களை தேடி வரும். நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது அது உங்களை தேடி வரும். நீங்கள் என்ன தேடும் பொழுது? நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது, நீங்கள் கர்த்தரை நீங்கள் தேடுங்க, அவரை நீங்கள் திருப்திப்படுத்துங்க. சாலமோன் கேட்ட வந்துச்சு எல்லாம். கர்த்தர் சொல்ற, நீ கேளாத, என்னது? நீ கேளாத ஐஸ்வர்யத்தை கர்த்தரை திருப்திப்படுத்தின. ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும். இந்த ஜனங்களை கர்த்தருடைய இருதயம் குளிர்ந்து போனது. கர்த்தர் என்ன செய்தாரா?
எண்ணிக்கைக்கு அடங்காத, எண்ண முடியாத அளவுக்கு, அளக்க முடியாத அளவுக்கு சாலமோனுக்கு கொடுத்தார். உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? நீங்கள் அது மேலே மைண்டை வச்சுக்கிட்டு, நம்மலாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. மைண்டெல்லாம் அங்கே வச்சுருவோம். வச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே வேண்டாம் ஆண்டவரே, நீர் மட்டும் போதும் அப்படி கேட்டுட்டு ஆண்டவர் எல்லாம் கொடுத்துருவாருன்னு இல்லை. உங்கள் உள்ளே இருக்கிறது கூட அவருக்கு தெரியும். உள்ளே இருக்கிறது கூட அவருக்கு நன்றாக தெரியும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு நீங்கள் அவரை தேடும் பொழுது அவர் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் வாய்க்க செய்வார். எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் வாய்க்க செய்வார். உங்களை தேடி கொண்டு வருவ செய்வார். ஆகையில் தான் பார்க்குறோம் பிலிப்பியர் 3:19. நீங்கள்லாம் நோட் பண்ணிக்கலாம், நல்லா எழுதுறீங்க. பார்த்தேன் எல்லாரும் கையில் பேனாவும் பேப்பரும் வச்சுட்டு இங்கே எழுதுறீங்க. வீட்டுக்கு போய் வாசிப்பீங்களா ஒரு வாட்டியாவது? இல்லை தூர போட்டுருவீங்களா? சும்மா பேருக்கு நோட் பண்ணுறீங்களா? இன்னொரு முறை பாருங்கள், ரெக்கார்டிங்கும் இருக்குது. வீட்டுக்கு போய் வேணா மறுபடியும் பார்க்கலாம். பிலிப்பியர் 3:19 நாம் பார்க்கிறோம், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமையுடைய லட்சையே அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய முடிவா? யாருடைய ஆத்மா புழுதி மட்டும் இருக்கிறதோ, யாருடைய வயிறு தரையோடு இருக்கிறதோ, யார் எப்பொழுதும் உலகம் 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 என்று சொல்லி மண்ணையே திருப்திப்படுத்த இருக்கிறார்களோ அவர்களுடைய முடிவு அழிவு என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, இது சாபமான வார்த்தை, நான் வாசிக்க விரும்பலை. ஆகையால் தான் தேசு கடைசியாக அவருடைய மலை பிரசங்கத்தை முடிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். மத்தேயு 6:31-32 நாம் பார்க்கிறோம். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்முடைய பரமபிதா எப்படிப்பட்டவர்? இதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேப்பா. கிறிஸ்தவங்க சிலர் பிரசங்கம் பண்ண, இதெல்லாம் தேவையே இல்லைப்பா. தேவையில்லையா? ஏன் துணி தேவையில்லையா? தேவைதான். சாப்பாடு தேவையில்லையா? தேவைதான். எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பசிக்கும், எனக்கும் சாப்பாடு வேணும், காஃபி வேணும், டீ வேணும், சாப்பிட தான் செய்யணும். கண்டிப்பாக இந்த மண்ணுக்கு ஆகாரம் கொடுக்க தான் வேணும். இது எல்லாம் தேவைன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு நிச்சயமாக தெரியும். ஆகையால் நானும் உங்களை பார்த்து நீங்கள் சாப்பிடாதீங்க, நீங்கள் தூங்காதீங்க, நீங்கள் உடுக்காதீங்க. சிலர் பிரசங்கம் பண்ணுவாங்க, ஓ வெள்ளை மட்டும்தான் உடுக்கணும். கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. எல்லாவற்றையும் அழகாக உண்டாக்கினது அவர்தான். அழகாக இருக்கிறது எல்லாவற்றையும் உண்டாக்கினது தேவன்தான். ஆனால் அதில் நம்ம இருதயத்தை தான் வைக்கக்கூடாது. நம் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன் இதில் நான் ஊழியத்துக்கு வந்து இப்போ 27 வருஷம் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் இருக்கிறேன். 27 வருஷம். நான் எப்போ ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்தேன், என் ஹஸ்பண்ட் ஒரு பிஸ்னஸ் மேன் தான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். குறைவெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்றைக்கு என் இருதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டு மேலே வைக்க ஆரம்பித்தேன், என்ன நடந்துச்சு தெரியுமா? என் தேவையெல்லாம் என்னை தேடி வரும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் குத்துற ஹேர்பின்லேருந்து நான் போடுற செருப்பு வரைக்கும், நான் கெட்டுற எல்லா சாரீஸும் எனக்கு எப்பப்போ வேணுமோ அப்பப்போ என்னை தேடி வந்துடும். எங்கன்னா மீட்டிங் போவேன், யாராவது கொண்டு வந்தாங்க, தெலுங்கு அவங்க சம்பிரதாயம் அது. என்னது, வீட்டுக்கு வந்தால் மருமகள் வந்துட்டாலாம் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, என்னை உட்கார வச்சு அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் சன்மானம்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் பண்ணி தெலுங்கு ஆட்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவரே, நான் வந்து மண்ணுன்னு ஓடலை, நீங்கன்னு ஓடுறேன். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறார்? இந்த மண்ணை போஷிக்கிறார், இந்த மண்ணுக்கு தேவையானதை கொடுக்கிறார். அற்புதமாக, ஆச்சரியமாக என் தேவைகள் எல்லாம் வெறும் உலக பிரகாரமான இந்த துணி இனி இது மட்டும் நான் சொல்லலை. ரொம்ப டயர்டாக இருப்பேன். நான் அன்றைக்கி ஒரு ஹைதராபாத் ஒரு மீட்டிங் போனேன். ஜஸ்ட் ஒரு 3/4 மணி நேரம் பிரசங்கத்துக்காக காரில் வந்து கிட்டத்தட்ட 7.5 மணி நேரம். பயங்கர வெயில். ஜூன் மாதத்துலலாம் இப்படி வெயிலே இருக்காது. 1ஆம் தேதி மழை பெஞ்சிரும் ஆந்திராவில். இந்த வருஷம் மழையே இல்லை,
பயங்கர வெயில், எனக்கு தாங்க முடியல. வீட்டுக்கு வந்திருக்க உடம்பு வலி. நான் யோசிப்பேன், வீட்டுக்கு வந்து யோசிக்கிற 2 நாள் உடம்பு வலி, யோசிக்கிற இந்த உடம்பு வலியில் ஆண்டவர் செய்து எவ்வளோ பெரிய கிருபை பாருங்கள். எனக்கு வீட்டில் எந்த வேலையுமே இருக்காது. வீட்டில் செய்கிறதுக்கு எல்லாம் செய்கிறதுக்கு அற்புதமாக தேவன் ஒரு வாலிப மகளை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் 30 வருஷங்கிட்டன்னு நினைக்கிறேன், 30 வருஷங்கிட்ட எனக்கு எல்லா வேலையும், எனக்கு வாயில் வந்து சாப்பாடு கிடைக்கிற அளவுக்கு தேவன் எல்லா காரியங்களும் எனக்கு ஒழுங்குபடுத்திட்டார். நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது, நீங்கள் கர்த்தரை உண்மையாய் தேடும் பொழுது, நீங்கள் கேட்காமலேயே எல்லாம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புங்க, கர்த்தர் செய்வார். நம்புங்க, கர்த்தர் செய்வார். மண்ணோடு ஒட்டி இருக்காதீங்க, கர்த்தரோடு ஒட்டி இருங்கள். அகையில் தான் தேவன் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுப்பாராம். கூட ஒன்றுக்கு மேலே ஒன்று கூட. சாப்பாடு மட்டும் கிடையாது, ஹேர்பின் மட்டும் கிடையாது, சேலை மட்டும் கிடையாது, செருப்பு மட்டும் கிடையாது, வேலைக்கு ஆள் மட்டும் கிடையாது, வசதி மட்டும் கிடையாது, பேர் மட்டும் கிடையாது, புகழ் மட்டும் கிடையாது. நீங்கள் சேர்த்துட்டே போகலாம். கர்த்தர் கூட 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 என்னது சேர்த்து கொடுப்பாராம். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க இன்னைக்கு. ஆண்டவர், எனக்கு நீ கூட கொடுக்கிற தேவன், நீங்க எனக்கு கூட கொடுக்கிற தேவன். ஏனென்றால் நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன். நீங்க எல்லாம் ஆண்டவரை தேடி நீங்க வந்திருக்கிறீங்க. அற்புதம். அதுதான் நான் இங்க உட்காந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த அம்மா இந்த குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. அவங்கள பார்க்கும்போது என்ன தெரியுமா யோசித்தேன், ஐயோ இவங்க குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, ஆனால் இத்தனை தாய்மார்கள் வந்திருக்கிறாங்களே. நீங்கள் எல்லாம் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களையும் உங்கள் கணவனையும் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்திருக்கிறீங்க. அவசர அவசரமாக அவங்களுக்கெல்லாம் சமையல் பண்ணி வச்சுட்டு, இங்கே 8 மணி 9 மணிக்கு வரணும்னா நீங்கள் காலையில் 7 மணிக்கே எழுப்பி சமையல்லாம் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எல்லாவற்றையும் செஞ்சுட்டு கர்த்தருக்காக, கர்த்தருடைய வசனத்திற்காக, இந்த அபிஷேகத்திற்காக, இந்த அக்கினிக்காக, இந்த வார்த்தைக்காக நீங்க ஓடி வந்தீங்க பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு கூட கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுப்பார். கூட சேர்த்து கொடுப்பார். இது நீங்க எல்லாம் பண்ணது தியாகத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக கர்த்தர் பார்க்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் குருடான தேவனும் அல்ல, கல்லும் அல்ல, மண்ணும் அல்ல, ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். ஆமென், ஆமென். ஆகையால் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு? நம்ம எதை தேடி வரல. நம்ம 2வது பாகமாக கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். இப்போ நம்ம 2வது பார்க்க போறோம். இவ்வளவு நேரம் மண்ணை பற்றி பார்த்தோம். மண்ணில் ஏது முக்கியம்? ஆவி. ஆவி, நமக்குள்ள தேவன் வைத்த ஆவி, நமக்குள்ள தேவன் வைத்த ஆத்துமா. ஆகையால் தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது, பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளையே. மேலானவைகள் என்னது? நம்ம பூமியில வாழ்ந்துட்டு இருக்க இந்த மண்ணோடு சேர்ந்து கண்ணுக்கு தெரியாதது என்ன தெரியுமா? இப்ப நீங்க என் சத்தத்தை கேட்குறீங்க, பார்க்குறீங்களா? சத்தத்தை என்ன செய்றீங்க? கேட்குறீங்க, பார்க்க முடியல. சத்தம் எங்கிருந்து வருது? ஊமையா இருக்கவங்க நிறைய பேருக்கு வாய் இருக்கு. உள்ளுக்குள்ள உங்க ஆத்துமா இருக்கு பாருங்க. உங்கள் ஆத்துமாவும் ஆவியும் இருக்கிற வரைக்கும் தான் செத்த பிணத்துக்கு கூட வாய் இருக்கு, ஆனா அது பேசாது. ஏன் தெரியுமா? ஆவியும் இல்லை, ஆத்துமாவும் இல்லை. உங்கள் சத்தம் எங்கிருந்து வருதுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன்ல இருந்து வருகிறது சத்தம். ஜீவன் எப்போ உங்க சரீரத்தை விட்டு போகுதோ, எப்போ உங்கள் ஆத்மாவும் உங்கள் ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு பிரிகிறதோ, உங்கள் சத்தம் நின்று போகும். மூச்சு மூச்சு போனா பேச்சு போச்சு. என்னது சொல்லுங்களா? நல்லா தான் இருக்கு ரைமிங் வேர்டு. மூச்சு போனா பேச்சு போச்சு. மூச்சு, இந்த மூச்சு இருக்கும்போது தான் சத்தம் வருகிறது. ஆக நம்ம பார்க்கிறோம், தேவன் நம்ம எப்படி உண்டாக்கினார்.
என்று பார்ப்போமானால் ஆதியாகமம் 1:26 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. தேவன் என்ன சொல்லுகிறார்? நமது சாயலாகவும் நமது, ஒரு நிமிஷம் இருங்க, நம்மெல்லாம் தமிழ் படிக்கிறோம். எனக்கு தமிழ் பைபிள் ரொம்ப பிடிக்கும். நான் 6 பாஷை பேசுவேன், 6 மொழிகள் வாசிப்பேன். ஆகையில் எல்லா பைபிள்லையும் பெஸ்ட் என்ன தெரியுமா? இங்கிலீஷை விட தமிழ் தான். இப்போ சாதாரணமாக ஐயன் போட்டுருவாங்க இங்கிலீஷில், ஆனால் நம்ம தமிழ் பைபிளில் மட்டும் நமது. இன்னும் கர்த்தரை குறித்து சொன்ன வேத வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் அவன் 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 இருக்கும், எல்லா ராஜாக்களும் கூட. ஆனால் கர்த்தருக்கு மட்டும் அவர்னு இருக்கும். ஆகையால் இங்கே பார்க்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறார் நமது சாயலின்படி. நமதுன்னு சொல்லுமா, அங்கே யார் யாரெல்லாம் இருந்தாங்க? பிதா, குமாரன் பழைய ஏற்பாட்டில் கிடையாது, வார்த்தை, 1வது பரிசுத்த ஆவி. அப்போ அவர் சொல்லுகிறார் நமது சாயலின்படியாக மனுஷனை எல்லாவற்றையும் உண்டாக கடவுது என்று வார்த்தையின் மூலமாக கர்த்தர் எல்லாவற்றையும் உருவாக்கினார். ஆனால் மனுஷனை உண்டாக்கும் பொழுது மாத்திரம் நமது சாயல் என்று சொன்னார். நமது சாயல்னா என்ன சாயல்? ஆவியும் ஆத்மாவும் வார்த்தையும். அதான் கேட்டேன் உங்க சத்தம் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி. ஆவியும் ஆத்மாவும் வார்த்தையும். பழைய ஏற்பாட்டில் வார்த்தை, புதிய ஏற்பாட்டில் தான் அந்த வார்த்தை மாமிசமாகி, அந்த வார்த்தை மாமிசமாகி என்று சொல்லப்பட்டிருக்குது யோவான் 1:அதிகாரத்தில். ஸோ அந்த வார்த்தை அவர், இப்போ நான் அந்த டீச்சிங் போல், அது ரொம்ப பெரிய டீச்சிங். இப்போ டீச்சிங் டைம் கிடையாது, இப்போ என் மெசேஜ் மட்டும் நான் பார்க்குறேன். நமது சாயலின்படியாக கர்த்தர் சொல்லுற நமது சாயல் உருவாக்கும். ஆனால் கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்மை தேவனுடைய சாயலில் உண்டாக்குனது வெளியில் இருக்கிற மண்ணின் சாயல் இல்லை. நீங்கள் உங்களை கண்ணாடியில் எப்பவும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோமே, இந்த சாயல் கிடையாது. ஆனால் நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற ஆவியும் ஆத்மாவும் உங்கள் வார்த்தையும் உங்கள் சத்தமும் உள்ள இருந்து வர்றது. What comes out of you is from your spirit. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியிலிருந்து தான் வர்றது அந்த சத்தம். ஆகையால் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், அவர் சொல்லுகிறார் நமது சாயலின்படியாக. எந்த மிருகமாவது நம்மளை மாதிரி பேசுதா? பேசுதா? நம்ம மனுஷர்களை உங்களுக்கு எல்லாருக்கும் மைக் கொடுத்தாச்சுன்னா ஒரு 365 days கான்ஃபரன்ஸ் நடத்தலாம். இங்கே நீங்கள்லாம் அவ்வளோ நல்லா பேசுவீங்க. உண்மையாக சொல்கிறேன், ஜோக் சொல்லலை. உங்களுக்கு எல்லாருக்கும் பேச தெரியும். ஆனால் இன்னைக்கு பார்க்குறோம், கர்த்தர் சொல்கிறார் நமது சாயல், இன் அவர் இமேஜ் அப்படின்னு சொல்கிறார், அண்ட் இன் அவர் லைக்னஸ். அப்போ நீங்கள் யாரின் சாயல்? நீங்கள் மண்ணின் சாயலா? அப்பா ஒரு ஆள் சொன்னாங்கம்மா, மைந்தனின் சாயல். சொல்லுங்க, யாருடைய சாயல்? மைந்தனின் சாயல். ஏன் மைந்தனின் சாயல்னு பேர் வச்சேன் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் தேவன் ஆதாமை உண்டாக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சாயலில் தான் அவரை உண்டாக்கினார். யாருடைய சாயல்? இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ, இயேசு மாமிசமாக வந்த பொழுது எப்படி இருந்தாரோ அதே சாயல்ல தான் முதலாவது ஆதாமாகிய அவரும் உண்டாக்கப்பட்டார். இயேசுவை 2ஆம் ஆதாம் என்று நாம் சொல்லுகிறோம். மைந்தனின் சாயல் அப்படியாக இருந்தது. அப்புறம் பார்க்குறோம், அதே ஆதியாகமம் 1:27 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை எப்படி சிருஷ்டித்தாராம்? தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். யார் சாயலாக சிருஷ்டித்தாரா? அதை நான் முதல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தேவ சாயலாக சிருஷ்டித்தார். இப்போ யாருடைய சாயலில்? ஒருவேளை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா, அல்லது இன்னும் பாவத்துக்குள்ளேயே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மைந்தனின் சாயல் வரல, மண்ணின் சாயலில் தான் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் உள்ளான மனுஷனில் நீங்கள் புதுப்பிக்கப்பட்டு இருந்திருப்பீர்களானால், நீங்கள் தேவ ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட்டிருப்பீர்களானால் எப்படி சாயல் இருக்கிறீர்கள்? மைந்தனின் சாயல். ஆகியால் தான் ஆதாமை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமம் 5:1 ஆதாமின் வம்ச வரலாறு
என்று வம்ச வரலாறுல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய சாயல்? இப்போ மறுபடியும் சொல்லுங்க, நீங்க யார் சாயல்? தேவ சாயல். I am in the image of God. I am in the image of God. உங்களுக்கு உள்ளே இருக்கிறது வெளியே காணப்படணும். வெளியே காணப்படணும்னா என்ன? முகத்தில் காணப்படுறது கிடையாது, நம்ம போடுற பவுடர் கிடையாது, இதெல்லாம் போயிடும் கொஞ்ச நேரத்தில். வெளியே காணப்படுறது என்ன? உங்களுடைய சுபாவங்கள், உங்களுடைய குணங்கள், உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய சிந்தைகள், இவைகள் எல்லாம் தான் வெளியே உள்ளுக்குள்ளிருந்து வெளியே வருகிறது. அதான் இயேசு சொல்லுகிறார், வெளியே இருந்து உள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, ஆனால் அவனுக்குள்ள இருந்து வெளியே வர்றது அவனை, அது ஆப்போசிட் சொல்லுங்களேன். உள்ளே இருந்து நல்லது வெளியே வரும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். தீட்டுப்படுத்துறதை விட்டுருவோம். எனக்குள்ளேருந்து வெளியே வர்றது ஆசீர்வாதமாக இருக்கும். உள்ளுக்குள்ளேருந்து நான் சொல்கிறது, நேற்று நான் ட்ரெயினுக்கு வந்து உட்காந்துட்டேன். அதில் வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயின் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப சூப்பர் ஸ்பீட் ட்ரெயின். அந்த ட்ரெயின் என்ன ஆயிடுச்சு, நான் வர வேண்டிய ட்ரெயின் அடுத்தது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ஸு. அதுக்கு வர ட்ரெயின் வந்து அங்கே பிரேக் என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த ட்ரெயின் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் வந்து நின்றுச்சு, பிரேக் டவுன் ஆகிடுச்சு. டோர் திறக்குது மூடுது, உட்காந்து 2-3 ட்ரெயின் போயிடுச்சு. 1 மணி நேரம் உட்காந்து நல்லா வேர்த்து நனைஞ்சு தொப்புன்னு ஆயிட்டேன். பயங்கர வைக்க, ஒரு ஃபேன் கூட போடல ரயில்வே ஸ்டேஷனில் கூட. அப்படி உட்காந்துருக்குறேன். அப்போ ஒரு பொண்ணு ஓடி வந்தா, அழுதுகிட்டே வந்தா. என்னை பார்த்துட்டு நான் சுடிதாரில் தான் இருப்பேன், நான் சாரியெல்லாம் கட்ட மாட்டேன், சாரி ஸ்டேஜுக்கு மட்டும்தான். என்னை பார்த்த உடனே, சிஸ்டர் நீங்கள் பிரீதா ஜெட்சன் தானே அப்படின்னு. ஆமாம்மா அப்படின்னு. நானே டென்ஷனில் வேர்த்து போய் விறுவிறுத்து போய் உட்காந்துருக்கிறேன். சரியான எரிச்சல் எனக்கு. வந்து மேடம் என் தங்கச்சியை காணல, எங்கன்னா ஓடி போயிட்டாளா என்னமோ தெரியல, அவள் கொஞ்சம் மைண்டும் சரியில்லை, ஒரே ஆள்றா, எனக்கு கொஞ்சம் ப்ரே பண்ண முடியுமா? எனக்கு உள்ள ஐயோன்னு இருக்கு. எப்படி இருக்கு? என் நிலமையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கோன்னு. இந்த நேரத்தில் வந்து ப்ரே பண்ண கேட்குறாளே. ஆனால் உள்ள ஆண்டவர் திரும்ப சொன்னார், அவள் கண்ணீரப்பார், அவளுடைய கண்ணீரப்பார். அப்புறம் மனசார அந்த நேரத்தில் என் கையெல்லாம் வேர்த்து போயிருக்கு. அவள் கையை ஒரு நிமிஷம் பிடிச்சிட்டு நான் சொன்னேன், லார்ட் ஐ கமாண்ட் இன் ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்தில் நான் கமாண்ட் பண்ணுறேன், அவள் எங்கே இருந்தாலும் இப்போ அந்த மக கிடைச்சான்னு எனக்கு அந்த நியூஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவள் அங்கே நடக்கிறா இங்கே நடக்கிறா, செகண்ட் பிளாட்ஃபார்ம் போனால் அங்கே போனால் கொஞ்ச நேரம் பொறுத்து ஓடி வரா. நான் ட்ரெயின் லேட் ஆகிடுச்சின்னு நான் உட்காந்துட்ருக்கேன். மேடம் பெரிய மிராக்கிள் மேடம், எங்கே போனாலும் தெரில, இப்போ வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாளாம், வந்துட்டாலாம், நீங்கள் ப்ரே பண்ணிங்க வந்துட்டா அப்படின்னு. நம்ம உள்ளான மனுஷனுடைய சாயல் சில நேரம் சோர்ந்து போக தான் செய்யும். ஆனால் உண்மையிலே தேவ ஆவி உங்களுக்குள் இருப்பாரானால், நீங்கள் அதை ஜெயிப்பீர்கள். ஆகில் தான் வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 5, நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், அதை எல்லாரும் பாருங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அதாவது என்ன, ரெண்டுக்கும் எப்பவுமே போர் இருக்குமா. மாம்சம் சொல்லும், ஆவின்னு சொல்லும், ஆவி சொல்லும், மாம்சம் சொல்லும், இப்படி ரெண்டுக்குமே போர். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் எப்பவும் ஒரு போராட்டம் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதி. நமக்கு வெளியே இல்லை, உள்ளே இருக்கான். விரோதி எங்கே இல்லை? வெளியே இல்லை, உள்ளே இருக்கான். உள்ளே இருக்கிறது சொல்லும், அதை செய்யாதன்னும். வெளியே உள்ளே இருக்கிற ஆவி என்ன சொல்லும், செய்யணும். வெளியே இருக்கிற சரீரம் என்ன சொல்லுமா, வேண்டாம் செய்யாத. அனுபவம் இருக்கா அவங்களுக்கு? எல்லாரும் இருக்குன்றீங்க. எல்லாருக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. நானும் மனுஷி தான், நானும் ஒன்றும் கடவுள் கிடையாது. உங்களை மாதிரி ஒரு சாதாரண பெண் தான். என்ன கொஞ்சம் அபிஷேகம் ஜாஸ்தி, அவ்வளோதான். நோ டிஃப்ரென்ஸ் அட் ஆல். மனுஷனுக்குள்ளே எப்பவுமே ஒரு போராட்டம் உண்டு, ஒரு போராட்டம். ஒரு முறை
எங்கள் வீட்டில் என் மகளுக்கு அப்போ கல்யாணம் ஆகலை, செகண்ட் டாட்டர் கல்யாணம் ஆகலை. இப்போ பெங்களூரில் இருக்கா, சயின்டிஸ்டாக இருக்கா, யூஎஸ் பேஸ்டு சயின்டிஸ்டாக இருக்கா. அவளுக்கு கல்யாணத்துக்காக ரெடி பண்ணி, நான் எப்படின்னா என் ஹஸ்பண்ட் என்ன தான் பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அள்ளியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் சிறுக சிறுக சிறுக, நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும்ல, நகையெல்லாம் போடணும். இப்படி சேர்த்து 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 வச்சு தான் அவளுக்கு கொஞ்சம் நகையை சேர்த்தேன். ஒரு நாள் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்டு இறந்துட்டார், அவர் ஃப்ரெண்டுடைய மகளுக்கு கல்யாணமா. வந்துட்டு, பிரீதா நீ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணமா 5 துலாம், 5 துலாம்னு அங்கெல்லாம் 10 கிராம் 1 துலாம்னு சொல்லுவாங்க, அப்போ 50 கிராம், ஒரு 5 துலாம் நகை ரெடி பண்ணி கொடுத்துரு. எனக்கு வந்துச்சு பார்க்கணும் கோவம். என்ன ஈஸியாக 50 கிராம் தங்கத்தை தூக்கி கொடுத்துருன்னு சொல்கிறேன். சரி, என்னது உடனே நம்மளாம் பெண்கள் எப்படி சண்டை போடுவோம்ல, நானும் சில நேரம் போடுவேன் சண்டை. நான் சொன்னேன், 50 கிராம் சேர்க்கறதுக்கு மாதம் 10,000 கெட்டி 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 நான் சேர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் சும்மா தூக்கி கொடுன்னு சொன்னால் நான் தூக்கி கொடுத்துருவேண்ணா. நான் சொல்கிறேன், என்னாலாம் முடியாது. அவங்க கண்டுக்கவே இல்லை. நான் என்ன சொன்னாலும் அவங்க பாட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. ஹாலில் உட்காந்துக்கிட்டாங்க, பாட்டு படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னமோ பார்க்குறாங்க, ஃபோன் பேசுகிறாங்க. ஒரு கவலை இல்லை எனக்கு. கவலைனா கவலை. கொடுக்க சொல்லிட்டாங்களே, எங்கேருந்து கொடுப்பேன், கொடுக்க சொல்லிட்டாங்களே, எங்கேருந்து கொடுப்பேன், அப்படி கொடுக்க முடியுமா, இப்படி கொடுக்க முடியுமா, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தேன், அது சேர்த்தேன். எனக்குள்ளேயே போராட்டம். என்னது போராட்டம்னா போராட்டம், சாதாரண போராட்டம் கிடையாது. அப்போ அன்றைக்கி நைட்டு, எப்போவுமே நைட்டு தான் எனக்கும் ஆண்டருக்கும் போராட்டம். அப்போ உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே இப்படி சொல்லிட்டாங்க, ஆண்டவரே நீங்களே சொல்லுங்கள் ஆண்டவரே. நான் ஆண்டவர்கிட்ட இப்போ நீங்களே சொல்லுங்கள் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே இது முடியும், இது எப்படி ஆண்டவரே இது சாத்தியம், அப்படி இப்படி சொல்லி போராடிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கா. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது தான் கர்த்தர் பேசுவார். நீங்கள் போராடும் பொழுது அவர் பேச மாட்டார். நான் அமைதியானப்போ மெதுவாக ஒரு மெல்லிய சத்தம், அன்னைக்கு படுத்திருக்கேன், ராத்திரி 2 மணி, தூக்கம் வரல. கர்த்தர் சொல்கிறார், நீ சம்பாதிக்காததும் நீ சேர்த்து வைக்காததும், தெலுங்கில் சொன்னார், ఒక సొమ్ము నీ బీరోలో ఉంది. ஒரு 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 பொக்கிஷம் உன் பீரோவில் இருக்குது. நான் சொன்னேன், அது என்னது? நான் சேர்த்து வைக்காதது, நான் சம்பாதிக்காதது, என்னது என்கிட்ட இருக்குது? அப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறேன். சடனாக ஞாபகம் வருது. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த சகோதரிக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒரு வாட்டி நான் ஜோம் பண்ணேன். ரொம்ப வசதியானவங்க ஒரு திருட்டு போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க, நான் ஜோம் பண்ணேன்னு சொல்லிட்டு உடனே அது அதுக்கப்புறம் மிராக்கிள் நடந்துச்சு. அவங்க விசுவாசத்தை பாருங்களேன், விசுவாசத்தோடு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ், கோல்டு பாக்ஸு கொண்டு என் கையில் கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய செயின். நான் அதை ஒரு நாளும் போடலை. என்ன செஞ்சேன், தூக்கி கொண்டு வந்து என் பீரோவில் வச்சேன். என்னைக்காவது நம்ம மக கல்யாணத்து அப்புறம் பார்த்துக்கலான்னு மறந்தே போயிட்டேன். அதை எத்தனையோ வருஷம் கழித்து கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். நீ சம்பாதிக்காதது, நீ சேர்க்காதது உங்ககிட்ட இருக்குது. நான் இவ்வளோ நேரம் என்ன போராடினேன், நான் சேர்த்து வச்சது, நான் தேடி வச்சது, நான் கஷ்டப்பட்டது, நான் அப்படி சேர்த்தேன், நான் இப்படி சேர்த்தேன். ஆண்டர்கிட்டையும் போராட்டம் தான். ஆனால் ஆண்டவர் நம்மளை போராடும் பொழுது, நாம் விட்டு கொடுக்கும் பொழுது, நாம் அமைதியாக இருக்கும் பொழுது நம்மோட பேசுவார். அடுத்த நாள் என் ஹஸ்பண்டுக்கிட்ட போய், நானும் பெருசாக என்னை மெச்சிக்கிடுவாங்கன்னு போய், எப்பா அப்படின்னேன். என்னம்மா அப்படின்னேன். நான் வந்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்கிட்ட 5 துலாம், அது 4.5 என்னமோ தான் இருந்துச்சு. நான் சரி ஒரு இது நான் சேர்த்து கொடுத்துடலான்னு, நான் 5 இது கொடுக்கலான்னு. சரி. ஒரு எக்ஸ்பிரஷன், நான் இவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் ஒன்றுமே எக்ஸ்பிரஷன் இல்லையேண்ணா. எனக்கு நேத்தே தெரியும் ஆண்டவர் உன்கிட்ட பேசிடுவாரு, நீ கொடுத்துருவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் இல்லையா? நம்முடைய எல்லா போராட்டங்களுக்கும் அவரிடத்தில் பதில் உண்டு. யார் இடத்துல பதில் உண்டு? அவரிடத்துல பதில் உண்டு. உங்கள் போராட்டங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் தெரியப்படுத்துங்கள். உண்மையில் சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் தெரியப்படுத்திட்டு நீங்களே ஆன்சர் கொடுத்துட்டே இருக்காதீங்க. அவரை கொஞ்சம் ஆன்சர் கொடுக்கறதுக்கு டைம் கொடுங்க. அவர் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுப்பார். நான் அமைதியானதுக்கப்புறம் 2 மணிக்கு என்கிட்ட பேசினார்.
8 மணிக்கு ஆரம்பித்த போராட்டம், என் போராட்டம் ராத்திரி 2 மணிக்கு முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் அமைதியாச்சு. அந்த பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சு. நானும் போயிருந்தேன், சீஃப் கெஸ்ட்டு நாங்கள் தான் போயிருந்தோம். அதை பார்க்கும்போது எனக்கு ஆனால் கர்த்தர் எனக்கு செய்த அற்புதத்தை பாருங்கள். என் மகளுக்கு கிடைச்ச வேலை ஒன் ஆஃப் த டாப் டேட்டா சயின்டிஸ்டாக ஆண்டு எங்கேயோ உயர்த்தி கொண்டு போனார் அவளை. இந்தியாவிலே இருக்கிற யங்கஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட் அவள் தான். அன்று உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வைத்தார். நம்ம சம்பாதிக்க முடியாதது எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலம் இதெல்லாம் கூட நம்ம சம்பாதிக்க முடியாது, கர்த்தர் கொடுக்கணும். ஆகையால் என்ன செய்யணும்? உங்கள் போராட்டங்களை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்கள். ஆகையால் தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டு. நீங்கள் மாம்சத்தின்படி நடவாமல் எப்படி நடங்க? ஆவியின்படி நடந்தால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 5ஆம் வசனம் சொல்லுகிறது ரோமர் 8:5, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை. நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க? மாம்சத்தின்படி நடந்தால் மாம்சத்தை தான் சிந்திப்பீர்கள், ஆவியின்படி நடந்தால் ஆவிக்குரியவைகளை சிந்திப்பீர்கள். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சிங்களா? பாருங்க, தேவனுடைய ஆவி, இவ்வளோ நேரம் நம்ம பேசின ஆவி நமக்குள்ளே வைக்கப்பட்ட ஆவி, தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட ஆவி. ஆனால் இப்போ நான் பேசுகிற இந்த 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அது கூட இன்னொரு ஆவி வந்து சேரணும். என்ன ஆவி? தேவ ஆவி. பரிசுத்த ஆவியே தான் தேவ ஆவி. காட் ஸ்பிரிட்னு பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் ஹோலி ஸ்பிரிட் என்று இருக்கிறது. ஆகியால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த ஆவி தேவ ஆவி அல்லது பரிசுத்த ஆவி நமக்குள் வாசமாக இருந்தால் நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டு இருக்க மாட்டோமா? எப்படி யோசிப்போம்? நம்முடைய சிந்தையும் கூட அந்த தேவ ஆவியினால் சேர்ந்து என்ன ஆயிரும்? ஒவ்வொரு முறையும் கர்த்தர் உங்களோடு என்ன செய்வார்? பேசிக்கொண்டே இருப்பார். ஆகியால் நம்ம என்ன செய்யணுமா? 13ஆம் வசனம் ரோமர் 8, வீட்டுக்கு போயெல்லாம் ரோமர் 8 வாசிச்சு பாருங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகியால் 14ஆம் வசனம், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம், மாம்சமா மண்ணின் சாயலா மைந்தனின் சாயல்னு இப்போ வந்துட்டோம். அந்த மைந்தனின் சாயல் இன்னும் இயேசு எப்படி உருவாக்கப்பட்டார்? மரியாள் கேட்குறா, நான் இதுக்கு முன்னால் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதை. மரியாள் கேட்குறா, இது எப்படி ஆகும்? அப்போ சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், தேவ பலன் உன்மேல் வரும், பரிசுத்த ஆவியார் உன்மேல் நெருளிடுவார், உனக்குள் உண்டாகிறது பரிசுத்தமாக இருக்கும். அதோட வந்தது என்னன்னு கூட நான் லாஸ்ட் டைம் சொன்னேன், தேவனுடைய வார்த்தையும் வந்தது. முதலாவது சொன்னேன் இல்லை, ஆதியில் இருந்தது என்னது? வார்த்தை, தேவாவி, பரிசுத்தாவி, பிதா, குமாரன், வார்த்தை என்று சொன்னேன். பிதா என்பது பரிசுத்தாவின்னு சொல்லலாம், குமாரன் என்று சொல்றது வார்த்தை என்று சொல்லலாம், பரிசுத்தாவி என்று சொல்லலாம். தேவ ஆவி, வார்த்தை, மாம்சம், இந்த மூணும் சேர்ந்து தான் இயேசுவாக உருவாக்கப்பட்டது. இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது மரியாளுக்குள்ள வந்த அந்த அந்த அபிஷேகம் நமக்குள்ள எப்படி வரணுமா? இங்கே பார்க்குறோம், நம்ம தேவனுடைய ஆவியினால் நம்ம நடத்தப்பட்ட அவருடைய புத்திரர்களாக இருக்கிறோம் என்று நம்ம பார்க்குறோம். அதை பார்க்கும் பொழுது அந்த மரியாளுக்குள்ள உருவாகின இயேசு எப்படி? இயேசு மாம்சத்தில் இருந்தார், ஆனால் அவருக்குள்ளே இருந்தது என்னதெல்லாம்? வார்த்தை, பரிசுத்தாவி, தேவாவி. இந்த மூன்றும் சேர்ந்து தான்
அவர் என்ன ஆனார்? மாம்சமானார். அவர் மாம்சமானார். மரியாளுடைய வயிற்றிலிருந்து வந்தாரே தவிர உருவாக்கப்பட்டது வளர்ந்தது மட்டும்தான் மரியாளுடைய வயிறு. ஆனால் உருவானது முழுவதும் தேவனுடைய ஆவியினால். இன்றைக்கி நம்ம அந்த சாயல் நமக்கு வரணும்னா நமக்கு என்ன வேணும்? முதலாவது தேவனுடைய வார்த்தையும் நமக்குள்ளே எப்போவுமே இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நமக்கு எல்லாருக்கும் பரிசுத்த ஆவி வேணும். இந்த கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவி இல்லாமல் நீங்கள் அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அதோடு கூட சேர்ந்து நாளைக்கு அந்த டாபிக் பேச போகிறேன். அக்கினியும் வேணும். நாளைக்கு அக்கினி முகாம், யாரும் விட்டுறாதீங்க. நாளைக்கு அக்கினியும் நமக்கு வேணும். அது சேர்ந்து வரும் பொழுது தான் நம்ம எப்படி நடத்தப்படுவோம்? தேவனுடைய புத்திரர்களாய் இருப்போம். நம் தேவனுடைய புத்திரர்களாய், இயேசு அப்படி தான் புத்திரனாக ஆனார், நம்மளும் அப்படி தான் புத்திரர்களாக மாற முடியும். ஆகையால் அவர் எப்படி நம்மளை நடத்துவாராம், எப்படி நம்ம நடத்துவாராம்? மேலும் ரோமர் 8:14 சொல்லி, எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எப்படி நம்மளை தேவன் நடத்துவாராம்? ஏசாயா 30:21 இதை சொல்லி நான் முடிக்க போகிறேன். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன் இல்லையா? நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. என்ன மறந்தாலும் தங்கத்தை மறக்க மாட்டீங்க. மெசேஜை மறந்தாலும் எக்ஸாம்பிள்ஸ் மறக்க மாட்டீங்க. இங்கே என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவேன்னு சொல்லி எங்கே உங்களுக்கு சத்தம் கேட்குமா? உங்களுக்கு பின்னாலே சொல்லும். பின்னால் இங்கே பின்னால் முதுகுக்கு பின்னால் கிடையாது, உங்களுக்கு உள்ளுக்குள்ளே சொல்லும் ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்கும். அந்த சத்தம் கேட்கணும்னா உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். ஆகிய அந்த ரோமர் 8:18 சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். 8:39 உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகையால் இன்னைக்கு உங்களை கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்க கூடாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள நிறைவான ஒரு ஆவியை ஊற்ற வேண்டும். எத்தனை பேருக்கு வேணும் இப்போ அந்த நிறைவான ஆவி? எத்தனை முறை நானும் எத்தனையோ ஃபயர் கேம்புக்கு வந்துட்டேன், அக்னி முகாமுக்கு வந்துட்டேன், ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ்க்கு வந்துட்டேன், லென்த் மீட்டிங்க்கு வந்திருக்கேன். வரும்போதெல்லாம் நிரப்பப்படுறீங்க. உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது. நிரப்பப்பட்டு என்ன செய்கிறீங்க? நிரப்பப்பட்டு அப்படியே சும்மா வச்சுருந்தீங்கன்னா அப்படியே அந்த ஆவி அவிஞ்சு போயிடும். பயன்படுத்தணும். பயன்படுத்தும் பொழுது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென், ஆமென். எழுந்து நிற்போம், நாம் ஜெபிப்போம். Hallelujah. I praise you, Jesus. Praise you, Father. Hallelujah. நேரம் ஆயிடுச்சா? நானும் டைமை பார்த்துட்டு தான் பிரசங்கம் பண்ணுறேன். இன்னொரு சின்ன டாபிக் எழுதி வச்சுருந்தேன், அது பேசலை. இதுக்கு மேலே பேசினாச்சுன்னா நீங்கள்லாம் உண்மையில் பசிக்குது சிஸ்டர்னு கை தூக்கிடுவீங்க. இந்த பிள்ளைங்க தூக்கும் பார்த்துட்டுமா ஸ்கூலில், டீச்சர் பசிக்குது அப்படி தூக்கிட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் எனக்கு கஷ்டம். சரி, அப்படி செய்ய மாட்டீங்க. ஜஸ்ட் எல்லாம் எலும்பி நிற்கிற டைமில் பேசினேன். தேங்க்யூ ஃபாதர். எத்தனை பேருக்கு தேவ பிரசன்னம் வேண்டும், தேவ அபிஷேகம் வேண்டும்? தேவன் இன்றைக்கு நம்ம மேலே அந்த புதிதான, இவ்வளோ நாள் நீங்கள் ஆவியை பெற்றுக்கொள்ளலைன்னா இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. இவ்வளோ நாள் பெற்றுக்கொள்ளணும், என்னைக்கு பெற்றுக்கொள்ளணும்? இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு அக்னி வேணும்? எப்பவுமே திருப்திப்படக்கூடாது. நம்ம எதில் திருப்திப்படக்கூடாது? தேவ ஆவி நான் நிறைவா பெற்றுட்டேன்னு திருப்திப்படவே கூடாது. நான் வந்தப்போ கொஞ்சம் அப்படியே டல்லாக இந்த சேரில் உட்காந்துருந்தேன். சிஸ்டர் ஹேமாஜான் அவங்க வர்ஷிப் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வர்ஷிப் பண்ணும்போது
வர்ஷிப் பண்ணும்போது கடைசி பாட்டு நானும் கூட சேர்ந்து, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பேண்டெல்லாம் போடுவேன். பேண்ட் அப்படியே வாசிச்சுட்டு உட்காந்து நானும் பாடிட்டு இருந்தேன். தேவ ஆவி என் மேலே வந்துச்சு பார்க்கணும். என் கையிலலாம் அப்படி போய் அந்த பேண்டு போட்டுடலாமான்னு பார்த்தேன். உண்மையில் எனக்கு பேண்ட் போட தெரியும். நான் வந்து பெங்களூர் கர்நாடகாவில் படிக்கும்போது மியூசிக் அண்ட் பேண்டு டீமில் இருந்தேன். பெரிய ட்ரம் வாசிப்பேன். பெரிய ட்ரம் அண்ட் சைட் ட்ரம்முன்னு சொல்லுவாங்க, அந்த சைட் ட்ரம்மும் வாசிப்பேன். அப்போ படித்து இப்போல்லாம் போச்சு, டச் இல்லை, 35 வருஷமாக இல்லை. ஆனாலும் இருக்கும் கொஞ்சமாவது உள்ள இல்லையா. ஆகையால் அப்படி பாடும் பொழுது தேவ வல்லமை என்ன அப்படி நிரப்ப ஆரம்பித்தது. எவ்வளவுதான் நம்ம நிரப்பப்பட்டிருந்தாலும் நம்ம மண் இருக்குது பாருங்க, மண் என்ன செய்கிறோம், சில நேரம் இழுத்துறோம், மண் உறிஞ்சிரும். ஆனால் அந்த மண்ணுக்கு நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது, மேன்மையை கொடுக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நீ என்னதான் என்ன பலவீனமாக்கினாலும் நான் மறுபடியும் அக்கினி முகாம் போய் நிரப்ப போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி நிரப்பப்படுங்க. கர்த்தர் உங்களை இன்றைக்கு வல்லமையா உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. எல்லாருக்கும் தெரிந்த கோரஸ் தான், நான் எப்பவும் பாடுறப்போ கோரஸ் தான் பாட போகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி. ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் என்று தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை முன்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் அழிந்தோடும். நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் என்று நாவல் தீர்த்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரி தேவாவி ஊற்றப்படுகிறது. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக அன்று பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா.
முன்மாரியாக அன்று பொழிந்திட்டாவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திட வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திட வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவி. எல்லார் கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஊற்றப்படுகிறது ஊற்றப்படுகிறது வல்லமை வல்லமை ஊற்றப்படுகிறது வல்லமை ஊற்றப்படுகிறது வல்லமை ஊற்றப்படுகிறது வல்லமை ஊற்றப்படுகிறது வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை அக்கினியின் வல்லமை அக்கினியின் வல்லமை அக்கினி அக்கினி. Fire fire of the Holy Spirit fire of the Holy Spirit. Pour out your power Lord, pour out your power Lord, pour out your power Lord, pour out your fire fire. விட்டுருங்க கீழே விழுந்தவங்களை விட்டுருங்க. Fire of the Holy Spirit fire of the Holy Spirit fire of the Holy Spirit. Thank you Father. Touch your people Lord, touch your people Lord. தொடுங்க ஆண்டவரே தொடுங்க ஆண்டவரே. Touch your people Master. தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை. Fire of the Holy Spirit fire of the Holy Spirit. Thank you Father, thank you Jesus. In Jesus name கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா.